வணக்கம். தலைப்புச் செய்திகள். தனி கட்சி தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட முன்னாள் முதல்வர் எடியூரப்பா அதிலிருந்து பின்வாங்கியுள்ளார். பாஜகவில் இருந்து விலகும் திட்டமில்லை என்றும் அவர் அறிவித்துள்ளார். சுரங்க ஊழல் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது குறித்து தம்மிடம் எந்த ஆலோசனையும் நடத்தாததால் பாஜக தலைமை மீது எடியூரப்பா கடும் கோபமடைந்தார். எடியூரப்பாவை மதிக்காத கட்சி மேலிடத்திற்கும் முதல்வர் சதானந்த கவுடாவிற்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணிய அவரது ஆதரவு அமைச்சர்கள் 9 பேரும் 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களும் பதவி விலகல் கடிதம் கொடுத்ததால் கர்நாடக பாஜக அரசு ஆட்டம் கண்டுள்ளது. இது தொடர்பாக கட்சி மேலிடம் எடியூரப்பாவை சமாதானம் செய்ய எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இதனால் 2 நாட்களாக ஆதரவாளர்களுடன் தீவிரமாக ஆலோசித்து வந்த எடியூரப்பா இன்று பெங்களூரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாஜக தலைமை மீதும் கர்நாடக முதல்வர் சதானந்த கவுடா மீதும் சரமாரி புகார் தெரிவித்தார். அரசை கவிழ்க்கும் எண்ணமில்லை என்று கூறிய எடியூரப்பா தானும் தனது ஆதரவாளர்களும் பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். ஏர்செல் மேக்சிஸ் விவகாரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் விளக்கம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவையில் கடும் அமளியில் ஈடுபட்டன. இதையடுத்து விளக்கமளித்த ப. சிதம்பரம் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகள் அனைத்துக்கும் தாம் பதிலளிக்க தயாராக உள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான சந்தேகங்களை தீர்த்து வைக்கும் கடமையும் தனக்கு உள்ளது என்றார். ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்த உரிமம் வழங்கியதில் தான் எந்தவித காலதாமதமும் ஏற்படுத்தவில்லை என்று கூறிய சிதம்பரம் இது தொடர்பாக தன் குடும்பத்தினரோ அல்லது மற்றவர்களோ நிர்பந்திக்கவில்லை என்று குறிப்பிட்டார். மேலும் எதிர்க்கட்சிகள் கூறும் புகார் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் சிதம்பரம் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் இடம்பெற்றுள்ள கேலி சித்திர விவகாரம் இன்று மீண்டும் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்தது. மத்திய அரசின் 11ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் வெளியிடப்பட்டுள்ள அம்பேத்கர் குறித்த சர்ச்சைக்குரிய கார்ட்டூனை நீக்க வேண்டும் என பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் மக்களவையில் வலியுறுத்தினர். அப்போது குறுக்கிட்டு பேசிய மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி சர்ச்சைக்குரிய கார்ட்டூன் நீக்கப்படும் என உறுதியளித்தார். தனியார் ஐடிஐகளில் 50% இடங்களை தமிழக அரசே நிரப்பும் என்றும் அரசால் நிரப்பப்படும் 50% மாணவர்களின் பயிற்சி கட்டணத்தை அரசே செலுத்தும் எனவும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் இன்று அறிவித்துள்ளார். கிராமப்புற மாணவர்களுக்கு 10,000 ரூபாயும் நகர்ப்புற மாணவர்களுக்கு 12,000 ரூபாயும் அரசே வழங்கும் என்றும் ஐடிஐ மாணவர்களுக்கான கலந்தாய்வு அந்தந்த மாவட்டங்களிலேயே நடைபெறும் எனவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் 21 பயணிகளுடன் சென்ற விமானம் மலையில் மோதி விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த இந்தியர்கள் உட்பட 14 பேர் பலியாகியுள்ளனர். ஜோம்சோம் விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்ட போது இவ்விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்ரி ஏர் என்ற தனியார் விமானத்தில் 12 இந்தியர்கள் பயணம் செய்தனர். படுகாயமடைந்த பயணிகளும் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஏர் இந்தியா விமானிகளின் வேலைநிறுத்த போராட்டம் இன்று 7வது நாளை எட்டியுள்ளது. இதனால் ஏற்கனவே பெரும் கடன் சுமையில் சிக்கி தவிக்கும் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு தற்போது மேலும் 100 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. விமானிகள் வேலைநிறுத்தம் காரணமாக பல்வேறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் தொழில் வர்த்தகர்கள் மட்டுமின்றி வெளிநாடு செல்லும் பயணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். போராட்டத்தை கைவிடும் வரை பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என விமான போக்குவரத்து அமைச்சர் அஜித் சிங் கூறியிருக்கிறார். எம்பிபிஎஸ் எனப்படும் பொது மருத்துவ படிப்பு மற்றும் பிடிஎஸ் எனப்படும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் நாளை முதல் விநியோகம் செய்யப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 17 அரசு மருத்துவக் கல்லூரிகள், சென்னை பாரிமுனையில் இருக்கும் அரசு பல் மருத்துவக் கல்லூரி ஆகிய இடங்களில் விண்ணப்பங்கள் விற்பனை செய்யப்பட இருக்கின்றன. விண்ணப்பங்களை தமிழ்நாடு அரசின் சுகாதாரத்துறையின் இணையதளம் வாயிலாக டவுன்லோட் செய்து கொள்ள வசதி செய்ய ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மே மாதம் 30ஆம் தேதி வரை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட இருக்கின்றன. இதனிடையே கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் விநியோகம் இன்று தொடங்கியுள்ளதை அடுத்து மாநிலம் முழுவதும் வந்திருந்த ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் விண்ணப்பம் வாங்கி சென்றனர். தீவிரவாதிகளை விட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆபத்தானவர் என்று சந்திரபாபு நாயுடு கூறியிருப்பது அவரது கட்சி தொண்டர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ஆந்திராவில் அடுத்த மாதம் 41 தொகுதிகளுக்கு நடைபெறும் இடைத்தேர்தல் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த இடைத்தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். மேலும் ஜெகன்மோகன் குறித்து கடுமையாக விமர்சித்து பேசிய நாயுடு, பிரபல தீவிரவாதி தாவூத் இப்ராஹிமை விட ஜெகன்மோகன் ஆபத்தானவர் என்று கூறியிருக்கிறார். இடைத்தேர்தலில் அவரது கட்சி வெற்றி பெறுவது ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமருக்கு ராணுவ தளபதி வி.கே. சிங் எழுதிய கடிதம் குறித்து மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்திய ராணுவ தலைமை தளபதி வி.கே. சிங் ஆயுதங்கள் கொள்முதல் தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு எழுதிய கடிதத்தை அமைச்சரவை செயலாளர் ஒருவர் வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தகவலை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்த செய்தி அடிப்படை ஆதாரமற்றது என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. மதுரை ஆதீனத்தை விட்டு ஒருபோதும் வெளியேறப் போவதில்லை என்று நித்யானந்தா ஆவேசமாக தெரிவித்துள்ளார். மதுரை ஆதீன மடத்தில் தியான சொற்பொழிவு ஆற்றிய பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நித்யானந்தா, ஆதீனத்தின் 293வது ஆதீனமாக தான் நியமிக்கப்பட்டிருப்பதை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். ஜெயேந்திரர் மீது நடிகை ரஞ்சிதா வழக்கு தொடர்ந்துள்ளது அவர்களது தனிப்பட்ட பிரச்சினை என்றும் தனக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தன்னை எதிர்ப்பவர்கள் விரைவில் தனக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்றும் நித்யானந்தா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நெய்வேலியில் ஒப்பந்த தொழிலாளர்கள் என்எல்சி சுரங்க நிர்வாக அலுவலகம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மேற்கொண்டு வரும் வேலைநிறுத்த போராட்டம் இன்று 24வது நாளாக நீடிக்கிறது. இந்த நிலையில் பயிற்சி பெறாத தொழிலாளர்களை பணியில் இருந்து நீக்க கோரி சுரங்க அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரியில் நகைக்கடை ஒன்றில் கொள்ளை நடந்துள்ளது. நகைக்கடைக்குள் நேற்று இரவு புகுந்த மர்ம நபர்கள் கடையில் இருந்த 21 சவரன் தங்க நகைகள் மற்றும் 14 கிலோ வெள்ளி பொருட்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக தூத்துக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் அருகே உள்ள கீழகோபாலபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த சுரேஷ் இன்று படுகொலை செய்யப்பட்டார். இன்று அதிகாலை ஏலம் எடுத்த கண்மாயை பார்வையிட சென்றபோது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக தங்க மாரியப்பன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தேர்தல் முன் விரோதம் காரணமாக இந்த கொலை நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் அருகே சுற்றுலா வேன் மற்றும் மணல் லாரி மோதிக்கொண்ட விபத்தில் டிரைவர் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். திருச்சியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர்கள் ஊட்டிக்கு சுற்றுலா சென்று வரும்போது இன்று அதிகாலையில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. சுற்றுலா வேனில் பயணம் செய்தவர்களில் படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் கரூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். துபாயில் இருந்து இன்று அதிகாலை சென்னை விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் பயணி ஒருவர் திடீரென எமர்ஜென்சி வாசல் வழியாக குதித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை வந்த பயணி திடீரென குதித்ததால் அவரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக பொது வாக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி 1 கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கப்பட உள்ளதாக இனப்படுகொலைக்கு எதிரான மக்கள் இயக்கம் அறிவித்துள்ளது. ஹஜ் பயணம் குறித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை இஸ்லாமிய தலைவர்கள் உள்ளிட்டோர் விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும் என தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி கேட்டுக் கொண்டுள்ளது. அதிமுக எம்எல்ஏ பரஞ்சோதி மீதான வழக்கில் ஸ்ரீரங்கம் போலீசார் மீண்டும் விசாரணையை தொடங்கியுள்ளனர். திருச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் டாக்டர் ராணி புதிதாக தொடர்ந்த வழக்கு வரும் 18ஆம் தேதிக்கு விசாரணை வரவுள்ளது. அப்போது வழக்கு விசாரணையின் தற்போதைய நிலை குறித்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பும் என்பதால் ஸ்ரீரங்கம் காவல் உதவி ஆணையர் வீராசாமி தலைமையிலான போலீசார் கடந்த 2 நாட்களாக வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.
ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் 62வது ஆட்டம் இன்று மாலை 4 மணிக்கு பெங்களூரு எம் சின்னசாமி மைதானத்தில் நடக்கிறது. இப்போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதுகின்றன. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.